அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அது கடந்து வந்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, துணை இல்லை, நான் எப்போ ஒன்றும் இல்லாமல் போவேன்னு பார்க்குறாங்க, எனக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒருத்தரும் இல்லையேன்னு சொல்லி கவலையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை இறங்கி வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது அழகாய் சொன்னார். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அதாவது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தெய்வமே, நீர் எனக்கு துணையாய் நில்லும். எல்லாம் போட்டு என்னை விட்டு, எதுவும் எனக்கு வேண்டாம், எது வேணாலும் எனக்கு விரோதமாக செயல்பட்டு, எதுவும் வேணாம். இந்த பூமியில் எது நமக்கு துணையா நின்னாலும் நமக்கு பிரச்சனை தான். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். யார் நமக்கு துணையா நின்னாலும் நமக்கு அது பிரச்சனை தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகைஞர் கண்டு வெட்கப்படும் படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் அப்படின்னு கேட்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய துணை உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கான்? எந்த சத்துருவும் உங்க பக்கத்துல நெருங்க முடியாது, எந்த பிரச்சனையும் உங்க பக்கத்துல வர முடியாது. ஒன்னே ஒண்ணு கூட இருக்கிறது, யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர் நாம் பக்கத்திலே நிற்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறதற்காக ஜெயம் கொண்டிருக்கிறார். உனக்கு துணி நிற்கிறதற்காக ஜெயம் கொண்டிருக்கிறார். நீ எதற்கும் பயப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன அழகா அவர் சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு. எல்லாரும் சொல்லலாம், இவனுக்கு அறிவு கிடையாது, இவனுக்கு ஞானம் கிடையாது, இவனுக்கு புத்தி கிடையாது, இவனை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது, இவனுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லலாம். ஆனா தெய்வம் சொல்லுவார், யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ பயப்படாதீங்க. வேதத்துல தெய்வம் தான் சொன்னார். அதாவது தள்ளப்பட்ட கல்லு தலைக்கு மூளைக்கல் ஆகிட்டான். யாரெல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களோ ஒதுக்கிட்டோம், விட்டுருங்க. எல்லாரும் உங்களை கேவலப்படுத்திட்டு விட்டுருங்க. எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்த்து உங்ககிட்ட இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போன உடனே உங்களை தள்ளிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. தள்ளும் பொழுது ஒரு கரம் துணையாக வரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஓங்கிய புயம். அந்த கரத்துல தான் உங்களுக்காக அவர் அடி வாங்கினாராம். அந்த கரத்துல தான் உங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம். அந்த கரத்துல தான் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறாராம். அந்த கரம் தான் உங்களுக்கு துணையா இருக்குதான். அந்த கரம் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குதான். அதனால நீங்க பயப்படாதீங்க. அதாவது இவன் எப்படி வளருவான்னு பார்க்கலான்னு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா எப்படி வளர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வேலி அடைத்து வைத்திருப்பார். நீங்க வளர 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 அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். செம்மையான வழியிலே கர்த்தர் நடத்துவார். ஐயோ, இந்த எதிரி நமக்கு விரோதமா வந்துட்டான், இவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வேதத்தின் பிரகாரம் அவர் அனுகூலமான துணையாம். அனுகூலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பக்கத்துல. அனுகூலம் பக்கத்துல, உங்க பக்கத்திலேயே அவருடைய செட்டியின் நிழல உங்களை மறைத்து உங்களுக்கு அவர் துணையா இருப்பாராம். உங்களுக்கு யாரு துணையா இருக்கிறாங்கன்னு உலகத்துல பாக்குறவங்களுக்கு தெரியாது. யாரு உங்களை நடத்துறாங்கன்னு அந்நிய மனுஷர்களுக்கு தெரியாது. யாரு உங்களை நடத்துறாங்கன்னு உங்க கூடவே உங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை நடத்துறது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நேசிக்கிற உங்கள் நல்ல தகப்பன் உங்களை நிச்சயமா அவருடைய செட்டையின் நிழல்ல மறைத்து உங்களுக்கு துணையா இருந்து, அனுகூலமான துணையா இருந்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. என்ன அழகான வேத வசனம் பாருங்க. பகைஞர் அதை பார்க்கட்டும்பா, எனக்கு விரோதமாய் நிக்கிறோம், அதை பார்க்கட்டும். ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல வேலை செய்யலாம், ஒருவேளை மற்ற இடங்கள்ல நீங்க வேலை செய்யலாம், ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியத்துல உங்களுக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டே இருக்கலாம். நீங்க இருக்கக்கூடாது, இங்க வேலை செய்யக்கூடாது, இங்க இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு உங்களை போட்டு நெருக்கிக்கிட்டே இருக்கலாம், உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கலாம், உங்களை கண்ணீரோட வைத்துக் கொண்டே இருக்கலாம், உங்க இருதயத்தை உடைச்சு கொண்டே இருக்கலாம். ஒன்னே ஒண்ணுதான்,
கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கும் பொழுது உடைக்க 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 நீங்க உருவாயிட்டே இருப்பீங்க. அனுகூலத்துல இருக்கிறவர், உங்க பக்கத்துல இருக்கிறவர் உங்களை உடைச்சு கொண்டு போய் குப்பையில போட மாட்டார். உங்களை யாரெல்லாம் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. உங்களை அவர் உருவாக்கும் பொழுது நிச்சயமா இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அந்த அனுகூலமான துணை இறங்கி வந்துவிடும். நிச்சயமா எல்லா பகஞ்சனும் எல்லா பழிகாரர்களும் உங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் உயரத்தை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் உயரத்தில் நிற்கும் பொழுது அவர்கள் தாழ்ந்த இடத்திலிருந்து உங்களை பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுது எப்படி இந்த உயர்வு வந்தது என்று கேட்டால், தெய்வம் ஒருவரே உங்களை உயர்த்தினார் என்று எல்லா கண்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்க பிள்ளைகளோடு பேசுறீங்க. நான் துணையா இருப்பேன், நான் அனுகூலமான துணையா இருப்பேன், எங்க பிள்ளைகளை விட்டு நான் விலக மாட்டேன், என் பிள்ளைகளை காத்துக்கொள்வேன், எல்லா துன்பத்தின் மத்தியிலும் எல்லா பாடுகள் மத்தியிலும் என் பிள்ளைகளை நான் ஜெயமெடுக்க வைப்பேன் என்ற வசனத்தின் பிரகாரம் உங்க பிள்ளைகள் ஜெயத்தெடுக்கட்டும். ஆசீர்வதிங்க, கிருபையில் மறைங்க, பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இந்த நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.